ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நானும் இத சரி எல்லாமே விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திருச்செந்தூர்ல இருக்கும் திருச்செங்கோடுல வாழக்கூடிய மக்களுக்கும் அந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் அந்த சுத்தி லோக்கலுங்க இருப்பாங்க இல்ல பாக்குறதுக்கு வராங்களோ இல்ல ஃபேமுக்காக வரானோ அது தெரியல. இவன் காசு கொடுக்காம நிறுத்தினானா இது எல்லாமே வந்து சரியாகும். ஏன்னா ஆமா. அவனுங்க கேக்குறானுங்களோ இல்லையா, நீ தரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல, நீ எல்லாரும் மாதிரி சரிசமா போயிருக்கலாமே. அண்ணே, அதாவது இப்போ காசு வாங்கிட்டு விடுறாங்கன்னா ஐயர் தானே இதுல பிரச்சனை. உண்மை அவனுங்க பிரச்சனை திருட வந்து மாட்டானுங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு குழப்பமா போயிட்டு இருக்கு. அப்படி திருச்செந்தூர்ல ஏன்னா எந்த நியூஸ் சேனல் திறந்தாலே வந்து திருச்செந்தூர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைவன் முருகனுக்கு நன்றி. என்றும் தலைவன் முருகனின் வழியில். எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. பார்க்குற முருக பக்தர்கள் இது புதுசா இந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கும் சேர்த்து மிகப்பெரிய என்னோட நன்றிகள். உன் கதையோட ஆரம்பம் சந்தோஷம் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா உன்னோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். உன்னோட மீதி கதை இன்னும் பாக்கி இருக்கு. நீ யாரா இருக்கணும்னு நீதான் முடிவு பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல யூடியூப் சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த 10,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி இப்போ வந்து 12,000 போயிட்டு இருக்கு. இதுக்காக இந்த ஆதரவு கொடுத்த அனைத்து முருக பக்தர்களுக்கும் என்னோட ஃபாலோவர்ஸுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பேச வீடியோக்குள்ள போயிடலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா நானும் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். இதுக்காக ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நீங்களும் நினைச்சாலும் இல்ல நான் நினைச்சாலும் கண்டிப்பா முடிவு வராது. ஏன்னா இதுதான் உண்மை, உங்களுக்கும் தெரியும் இந்த உண்மை. இது மையப்புள்ளி எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நானும் இத சரி எல்லாமே விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சும்மா அது மேம்போக்கா நம்ம பேசணும்னு நினைச்சு நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற திருச்செந்தூர்ல இருக்கும் திருச்செங்கோடுல வாழக்கூடிய மக்களுக்கும் அந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் அந்த சுத்தி லோக்கலுங்க இருப்பாங்கல்ல, அங்க அந்த கோயில் சுத்தி இருக்கிற வீட்டுல வசிக்கும் நபர்களிடம் அங்க இருக்கிற தொழில் செய்யறவங்க கிட்டயும் ஒரு நம்ம ஒரு கலந்துரையாடல் பேசிட்டு அப்படி என்னதாங்க உண்மை, இதுல உண்மை என்ன, மக்களுக்கு நம்ம சொல்றது என்ன, நம்ம இந்த வீடியோ பார்த்தா இந்த மக்களுக்கு இந்த விஷயம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் இந்த வீடியோலாம் வந்து பதிவு பண்ணோம். இல்ல பாக்குறதுக்கு வராங்களோ இல்ல ஃபேமுக்காக வரானோ அது தெரியல. இவன் காசு கொடுக்காம நிறுத்தினானா இது எல்லாமே வந்து சரியாகும். ஏன்னா அவனுங்க கேக்குறானுங்களோ இல்லையா, நீ தரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல, நீ எல்லாரும் மாதிரி சரிசமா போயிருக்கலாமே. அண்ணே, அதாவது இப்போ காசு வாங்கிட்டு விடுறாங்கன்னா ஐயர் தானே இதுல பிரச்சனை. அவனுங்க திருட மாட்டானுங்க. ஆமா, அவனுக்கு திருந்தாதானே இது மாறும். அது உண்மைதான். ஏன்னா தட்டி கேக்குறதுக்கு யாருமே இல்ல ஆனது அவனுங்களோட இறை இல்ல. இது முதல்ல புரிஞ்சுக்க. முருகன் வந்து அவனுக்கும் முருகனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் வந்து என்னன்னா இந்த 6 மணிக்கு வெளியில காலையில 6 மணிக்கு வந்தானா சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம ஆளுங்க வந்து எவனுக்கும் அடிமையா மில்லுல வேலை செய்வோம்ல, ரைஸ் மில்லு அந்த மில்லு இந்த மில்லு ஊழியர்களா வேலை செய்வோம்ல, அதே மாதிரி இவனுங்க அங்க வந்து வேலைக்காரங்களா இருந்துட்டு ஆனா ராஜ்யம் பண்றது நம்மளதான் இவனுங்க. இதுதான் விஷயம். கண்டிப்பா இதான் உண்மை. ஆனா என்னன்னா இவனுங்களுக்கு தான் எல்லா சலுகையும் கிடைக்குது. நம்ம அப்படியே அடிமையா நம்ம உண்மை. ஆனா இப்போ ஐயரோட வீட்டுல இருந்து ஒரு லேடிஸ் ஒரு 10 லேடிஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா, நேர் கேட்டுல உள்ள போறாங்க. சரியா? இப்ப நான் போறேன், என்ன நேர் கேட்ல விட மாட்டேங்காங்க. அவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே இல்ல. இப்ப என்னன்னா மிகப்பெரிய வந்து நம்ம வந்து முருகனை ஏமாத்தலான்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம முருகனை ஏமாத்தல. எதுக்கு முருகன் பேரை சொல்லி நீங்க அந்த பன்னீரலை விபூதின்னு சொல்றீங்க. இப்ப அதுதான் மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. அத வந்து அவன் என்ன பண்றான், 100 ரூபாய் கொடுத்தாதான் உள்ளயும் 100 ரூபாய் கொடுத்தாதான் அந்த பூ அது இதெல்லாம் குடுக்குறானா இல்லையா? உண்மைதான். இல்ல சும்மா வந்து விபூதி கூட குடுத்துருவானா? இல்ல, விபூதி எங்க உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. எங்க இருந்து வருது உங்களுக்கு தெரியும். இவனுங்க பாக்கெட் எங்க பண்ணி வைக்கிறானுங்க கூட தெரியும். ஏன்னா இப்ப என் தோட்டத்துல மரம் இருக்குண்ணே, நான் ஓப்பனா சொல்றேன். என் தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு போய் தான் அங்க வந்து ஐயர் வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விபூதியை உள்ள வச்சு அதில ஆனந்து விபூதி ஓகேதான். ஆனா இன்னைக்கு இவன் ஸ்ரீ என்கிட்ட எல்லாமே தெளிவா சொன்னாப்ல. என்ன சொன்னான்னா, இங்க பக்கத்துல ஒரு சிவன் ஆலயம் இருக்குல்ல, ஆமா வச்சிருக்கான். அதனால கோயிலுக்கு எல்லாமே இவன் தான். ஆனா இத்தனை கேட்டு குடுக்கணும். நீங்க கான்ட்ராக்ட் முதல்ல சைன் பண்ணி அது ஏலம் விடுவாங்கண்ணே. அது 3 பேர் தான் இருக்காங்க மொத்தமே எடுக்கிறதுக்கு. ஆனா இந்த பக்தர்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் தெளிவாயிடுறாங்க, ஒவ்வொருத்தவங்க தெளிவு இல்லாம இருக்காங்க. இன்னைக்கும் அதை கிடைச்சா வரப்பிரசாதம் நினைச்சு இன்னைக்கும் 100 200 அசால்ட்டா குடுக்குறாங்க. ஆமா, இது ஏன் சாமி கிட்ட இருந்து வர்றதா இருந்தா பரவாயில்ல, பூசாரி கிட்ட இருந்து வர்றது ஃபுல்லா டூப்ளிகேட். ஒரிஜினல் தான், அது சாமி கிட்ட போயிட்டு வரல. அவன் விக்கிறதுக்கு அவன் ஒரிஜினல் டூப்ளிகேட் எதுவுமே இல்லப்பா. அது எங்க உருவாற விதம் எங்க உருவாகுது. கரெக்ட். அதான் சாமி கிட்ட இருந்து நமக்கு வரணும். நீ மனசால நினைச்சாலே போதுமே. இது இருந்தாலும் உனக்கு வேணும்னு அவசியமே இல்லையே உனக்கு. கண்டிப்பா.
என்ன சொல்றது ஏது பண்றதுன்னு எல்லாம் பாலிடிக்ஸ்னா எல்லாமே வந்து துட்டு தான். இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா எனக்கு மெயினா இந்த துட்டை வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்றானுங்கல்ல. ஆமா இந்த இன்ஸ்டாகிராம் எப்ப நானும் என்னோட பேஜ் நீங்க பாத்திருக்கீங்க, நான் எப்படி பேசும் உங்களுக்கு தெரியும். இதுல ஆமா. எந்த கோயிலாச்சும் நான் ப்ரொமோஷன் பண்ணி பாத்திருக்கீங்களா? எவனாச்சும் இதை வாங்குற ரூபா கொடுத்து இன்னைக்கே என்ன கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கோயில் வாங்க, அந்த கோயில திருச்செங்கோடுல ஒரு முருகன் கோயில் இருக்கு, தெரியல உங்களுக்கு? அங்கேயே வந்து எனக்கு கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு தர வரப்போகுது செலவு எல்லாமே நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன கேக்குறீங்க தரேன். எனக்கு தேவை கிடையாது. நான் ஏன் பப்ளிசிட்டி தேடக்கூடாதுல்ல? நம்ம முருகருக்காண்டி தான் வரோம். இவனுக்கு எதுக்கு இப்படி பண்றானுன்னு தெரியல. பௌர்ணமிக்கும் இந்த அமாவாசை விஷயத்துக்கும் ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் கடல்ல காலை வைக்கவே முடியல. நாஸ்தி பண்ணிட்டு போயிடுறானுங்க. ஆனா இது புரிதல் இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்றது. உண்மைதானா? ஆனா இப்போ 2000 ரூபாய் கொடுத்து போறான்னா இவன் ஏன் காசு வாங்குறான் அப்படிதான் வருது தவிர 2000 ரூபாய் கொடுக்கறவன யாரும் பிடிக்க மாட்டாங்க. சரிப்பா, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, போன் எல்லாமே அலவுட் இல்ல நீங்க சொல்றீங்க, எங்க கருவூர்ல போன் இல்லன்னு சொல்றீங்க. அப்ப ஐயர் பார்ட்னர் மட்டும் ஏன் வச்சிருக்கான் போன்? கரெக்ட் இல்ல. நான் போன் இப்ப யார்கிட்ட உண்மையே சொல்றேன், நான் கண் தொடர்புக்கு தான் அது வந்து. ஆனா எல்லாரும் போன் உள்ள கொண்டு போலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. கேமரா எடுத்தா மட்டும் தான் சத்தம் போடுவாங்க. நம்ம செந்திலாண்டவர் கர்ப்ப ஆமா உள்ள சிவன் இது பார்க்க போறோம்ல அதுல இல்ல, நம்ம பெரிய மெயின் கருவக்கரையில அங்க ஆமா ஆமா அந்த ஐயர் வச்சிட்டு இருக்கான் கையில அந்த ஒரு பேசுறான், இங்க வாங்க அங்க வாங்கன்னு சொல்லி பேசுறான். வந்துட்டேலா எங்க இருக்கீங்க, வாங்க இந்த சைடுக்கு வாங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. அப்ப நீ உனக்கு ஒரு சட்டம் மக்களுக்கு ஒரு சட்டமா? இதுதான் என்னோட முடிவு. இப்போ அது தட்டி கேட்கறதுக்கு யார் தட்டி கேட்கணும்னு சொல்லுங்க. ஏப்பா இது தட்டி கேட்கறது நீங்க தட்டி கேட்க வேண்டாம். நீங்க கரெக்டா இருந்தா இது எல்லாமே அடங்கிடும்ல. எல்லாருமே கரெக்டா இருந்தனா நான் அதான் என்ன சொன்னேன், ஒரு மாசம் யாருமே கோயிலுக்கே போகல நாள் இவனுக்கு ஆட்டம் குறைஞ்சிரும். உண்மைதான். ஆனா நாளைக்கே கூட இல்ல ஆனது, எனக்கு அதான் பயமா இருக்கு. கடல் சீற்றம் ஆகுதுன்னு சொல்லி நைட்டு இவங்களே ஒரு ஹிடன் கேமரால வச்சு கலச குண்டத்துல வந்து முருகரோட மயில நிக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் கூட்டத்தை வர வச்சிருவாங்க. உண்மைதானே? ஏன்னா இப்ப எல்லாமே ப்ரொமோஷன் தான்ப்பா. ப்ரொமோஷன் ஒன்றும் கிடையாது. இந்த பௌர்ணமிக்கு கிளப்பி விட்டாதான் இவ்வளவு கூட்டம் திருச்செந்தூர்ல. இல்லைன்னா ஊர்ல பொதுமக்கள் உள்ளூர்காரங்க நல்லா நிம்மதியா இருந்தோம். அவன் வீட்டு வாசல சும்மா இப்ப யாருன்னே தெரியல வண்டி விட்டு அவங்க சைடு போயிடறாங்கண்ணே. ரோட ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு நாஸ்தி பண்ணிடுறாங்க. ரோட ஃபுல்லா ரொம்ப டாய்லெட்டே இல்ல. ஆனா ஆளுங்களாலே நினைச்சா போக முடியுமா? உங்களால கோயில இது அன்னைக்கு அவங்க என்ன சொல்லிடுறாங்க, இப்போ 3 நாள் லீவ் வருதா, யாருமே நீங்க வெளியே வராதீங்க, உங்க காரை வெளியே போயிட்டு உள்ள அலோடு கிடையாது, நீங்க பார்க்கிங்ல விட்டுக்கோங்க சார், 3 நாள் கழிச்சு உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க சார். இதான் பதில் போலீஸ்ல இருந்து. நானே அதுல பாதிக்கப்பட்டவன் தான். ஆனா என்ன தெரியுமா, சொந்த ஊருக்காரங்க எல்லாம் நீங்க எல்லாம் வந்து ரொம்ப பாவம் படுறீங்க. நீங்க எல்லாம் உண்மைதான். அவ்வளவு நாள் நம்ம நிம்மதியா பொண்டாட்டி பிள்ளைகளோட ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு பீச்சு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கு வந்து அதுக்கு கூட வழி இல்லை. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க கிட்ட போய் நம்ம நிக்கணுமா, அவன் கத்திட்டே இருப்பான், அது எதுக்கு வேண்டாம், வெளியே நின்று சாமி கும்பிட்டு போயிரும், நம்ம முருகர் தானே. அப்படி ஆயிடுச்சு. இல்லண்ணா இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணலாம். ஏன்னா இது நிறைய பேருக்கு குழப்பமா போயிட்டு இருக்கு. அப்படி திருச்செந்தூர்ல ஏன்னா எந்த நியூஸ் சேனல் திறந்தாலே வந்து திருச்செந்தூர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை. திருச்செந்தூர்ல வந்து இந்த அசம்பாவிதம் நடந்து போச்சு, திருச்செந்தூர்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சந்திராஷ்டம் முடிஞ்சது, உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முந்தின வந்து திருச்செந்தூர் வந்து தங்கத்தேர் திருவிழா வந்து பண்ணாங்க. அது மிக சிறப்பாக பண்ணாங்க. எல்லா முருக பக்தர்களும் வழக்கம் போல எல்லா நாட்டில இருந்தும் முருக பக்தர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க. இதுக்கான ஒரு வீடியோவும் நீங்க வந்து செய்தியில பார்த்துருப்பீங்க. இப்போ திருச்செந்தூர்ல என்னதான் பிரச்சனை, எதனால இந்த மாதிரி ஒரு கஷ்ட சூழ்நிலை நம்ம அனுபவிக்கிறோம், இது எதனால இந்த பிரச்சனை, இது எப்படி சார்ட் அவுட் பண்றது, அதுக்கான ஒரு விஷயத்த வந்து நான் சொல்றேன். நம்ம வந்து சும்மா தேவையில்லாம வந்து மக்களை வந்து எப்படி சொல்றது, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல வந்து கொண்டாட விரும்பல. முக்கியமா நான் விரும்பல. ஏன்னா என் தலைவன் முருகன் சொன்னதும் அதுதான், உணர்ந்த விஷயமும் அதுதான். சும்மா எல்லாருமே நம்ம பேசுற பேச்சு இல்ல, நான் பேசதான் கரெக்ட், இதுல நீங்களும் தான் நீங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டமா இருக்கட்டும், இல்ல வந்து அரசாங்கத்தை வந்து திட்டுறதா இருக்கட்டும். இது வந்து ஏன்னா அரசாங்கத்தை திட்டினா மட்டும், அறநிலையத்துறை திட்டினா மட்டும் எல்லாமே உண்மையா வந்துருங்களா சொல்லுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தான், நான் பேசாத கட்சி சார்ந்த விஷயங்கள் இல்ல, என்னோட யூடியூப்ல இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், எல்லாரையுமே நான் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. இதுல நீதி, நேர்மை, நியாயம் இது மட்டும் தான் நடக்கணும். நான் பழசா எப்பயுமே நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2015
மன்னிக்கணும் 2012 இருந்து 13, 14, 15 இந்த நான் சொல்ற இயர் டேட்ல மட்டும் நீங்க நல்லா பாத்துங்க முருக பக்தர்களே. 2012 நீங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்க போயிருப்பீங்க. அப்போ அந்த சுட்டு வட்டாரங்கள், அதாவது திருச்செந்தூர் கோயிலுக்கு சுட்டு வட்டாரங்கள் வந்து எப்படி இருக்கு, எவ்வாறு அந்த பேர் அமைக்கப்பட்டுள்ளது, நம் தலைவன் முருகனுக்கு பேர் எப்படி இருந்தது, சுப்பிரமணியா இருந்ததா இல்ல செந்தில் ஆண்டவனா இருந்ததா, இல்ல எந்த பேரை வச்சு நம்ம முருகனை வந்து நம்ம அங்க வந்து கோயில்ல வந்து சான்றுகள் இருக்கு அப்படின்னு உங்க எல்லாருக்கும், நீங்க பாக்குற பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும். இது என்ன நான் மட்டும்தான் பேசுறேன் இல்ல பாக்குறவங்களுக்கும் தெரியும் இதுல உண்மை என்ன, இதுக்கப்புறமா ஏன் பேர் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன் சுப்பிரமணிய திருக்கோயில் மாத்தினாங்க, செந்தில் ஆண்டவன் இருந்தது ஏன் சுப்பிரமணிய திருக்கோயிலா மாட்டினாங்க, ஏன் வடபழனி கூட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முருகன் திருக்கோயிலா தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சு. இப்போ வந்து வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இந்த காணொலி மூலியமா நான் சொல்றது என்னன்னா, இந்த முருகனுக்கு ஒரு பேர் எப்பயுமே முருகன் பேர் மட்டும்தான். இதை வந்து நம்ம சில அரசியல் சூழ்ச்சிகளால, பிராமணர்கள் சூழ்ச்சிகளால தான் நடக்கிறதுக்காக மட்டும்தான் இவனுங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பேர்கள் மாய்க்கப்பட்டது. நீங்க தயவுசெய்து நீங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல, இது மட்டும்தான் உண்மை. ஏன்னா உண்மைகள் நம்ம வந்து சொல்லதான் ஆகணும். கண்டிப்பா இது என்ன என் மூலியமா இதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துதான் ஆகணும். சரி, என்னங்க இப்ப திருச்செந்தூர்ல ஏன் இப்படி மக்களுக்கு வந்து இடையூறா இருக்கு, ஏன் பக்தர்கள் வந்து இவ்வளவு குவியறாங்க அப்படின்னா, ஏன் குவியறாங்கன்னா கேள்விக்கான விடையே வந்து நீங்க தான் சொல்லணும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நான் தலைப்பு போட்டல திருச்செந்தூர், இப்ப எல்லாருமே இதை தான் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி என்ன அப்ப இது கிளிக் பண்ணியும் இந்த செவி வழி செய்திகளும், அதாவது திருச்செந்தூர் போனா நல்லா இருக்கும், இது நான் எத்தனை வீடியோக்கள் சொன்னாலும் நிறைய பாக்குற முருக பக்தர்களுக்கு வந்து அந்த புரிதல் ஏற்படவே மாட்டேங்குது. இப்போ கூட கீழே கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க தெரிவிங்க, இந்த பாக்குற ஒரு ஒருத்தர் முருக பக்தர்களா இருக்கட்டும், அவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நான் திருச்செந்தூர் போனேன், என் வாழ்க்கை மாறல, மீண்டும் மீண்டும் கஷ்டத்துலதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், கடன் தீரவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த தப்பு வந்து திருச்செந்தூர் முருகன் மேல பழி போகுமா? எனக்கு இதுல எப்படி நம்ம வந்து சொல்றது கூட நமக்கு தெரியல. அப்போ பழனியில போய் வாழ்க்கையை தொலைச்சவங்களும் இருக்காங்க, பழனிக்கு போய் வாழ்க்கையில மேல வந்தவங்களும் இருக்காங்க, திருச்செந்தூர்ல அடிபட்டு வாழ்ந்த வாழ்க்கையே வேணாம்னு சொல்லி வெறுத்தவங்களும் இருக்காங்க. அப்ப யாரையுமே குறை சொல்ல முடியாதுங்க. இப்போ எனக்கு நடக்கிறது அவருக்கு நடக்கணும்னா அது கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் அதுக்கு வந்து இடமே இல்லை. ஏன்னா என்னோட வாழ்க்கை வேற, ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையின் வரலாறுகள் வேற, வெவ்வேறு இடத்துல தான் இருக்கும், வெவ்வேறு கோணங்கள்ல இருக்கும். இன்னைக்கு நான் சிரிக்கிறேன், நாளைக்கு நான் அழுகுறேன்னா இன்னொருத்தர் பக்கத்திலே இருப்பாரு, அவர் சந்தோஷமா இருந்திருப்பாரு. ஏன் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, நான் அழுகுறேன் நீங்களும் அழுகணும்னு சொன்னா அது முடியாதுல்ல. அந்த மாதிரிதான் இந்த கேள்வி இருக்கு. கடந்த ஒரு மாசம் முன்னாடி வந்து திருச்செந்தூர்ல வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போராட்டம் பண்ணணும், இந்த சண்முக விலாசத்துக்கு வந்து போராட்டம் பண்ணணும், இது எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்துதான் நம்ம இந்த போராட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணா மட்டும் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து விடுகாலம் பிறந்துரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா முதல்லலாம் நான் நிற்பேன், இதுக்கு மாற்று கருத்து ஒண்ணுமே கிடையாது. இப்ப போராட்டம் பண்ணி அந்த திருச்செந்தூர் கோயில்ல வந்து எல்லாருக்கும் வந்து பப்ளிக்கா இருக்கட்டும், முருக பக்தர்களா இருக்கட்டும், எனக்கு என் தலைவன் கோயில வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பாலிடிக்ஸை உருவாக்க விரும்பல. என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான். எதுக்கு தேவையில்லாத ஒரு கூட்டத்தை கூட்டி கோயிலை வந்து அது மக்களுக்கு வந்து இடையூறு பண்றது, இதுவும் ஒரு இடையூறு தான், மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தான் இதுவும் இருக்கு. எப்படி இருக்குதோ அதை வந்து மாற்றணும்னு நினைச்சாலும் நம்மளால முடியாது, முருகனால மட்டும்தான் மாற்ற முடியும். அதுவும் இல்லாம இப்போ கடந்த ஒரு 2 நாட்கள் முன்னாடி வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், செய்திகளும் வந்திருக்கும், இனிமே பண்டிகை அதுவும் இல்லாம விசேஷமான நாட்களுக்கு மட்டும்தான் வந்து 500 ரூபாய் ஒரு முருக பக்தர்களிடம் வந்து கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி செய்தித்தாள்களையும் போட்டிருக்காங்க. இதே திருச்செந்தூர் நியூஸ்லயும் வந்து போட்டிருக்காங்க. அறநிலைத்துறையால நிர்ணயிக்கப்பட்டது வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு முருக பக்தர்கள் இனிமே கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னா, தலைவன் முருகனை பார்க்கணும்னா 500 ரூபாய் வந்து கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை நானும் பார்த்தேன். இதை பார்த்து எப்படிடா எதனால இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுலயும் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அறநிலையத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண்டிகையா இருக்கட்டும், இந்த ஃபெஸ்டிவலா இருக்கட்டும், இந்த சஷ்டி வரப்போகுது, அதுக்கப்புறம் தைப்பூசமா இருக்கட்டும், இந்த மாதிரி நாட்கள்ல 500 ரூபாய் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி, எனக்கு இதுலதான் வந்து மக்கள் இது உங்ககிட்டே நான் இந்த விஷயத்த வச்சிடறேன். இப்ப 500 ரூபாய், இப்ப நான் போறேன், என் கூட சேர்ந்து ஒரு 10 பேர் வராங்கன்னா 500 ரூபாய் என்ன ஆச்சு, அது ஒரு 10 பேர்னா ஒரு 5000 ரூபாய் ஆயிப்போச்சு. இப்ப அந்த 5000 ரூபாய் வந்து கோயிலுக்கு தான் போய் சேரப்போகுது, அந்த கோயிலோட ட்ரெஷருக்கு தான் போய் சேரப்போகுது, கோயிலோட நிர்வாகத்துக்கு தான் போய் சேரப்போகுது. இந்த 5000 ரூபாய் வச்சுக்கிட்டு இந்த 5000 ரூபாய் என்ன பண்ண போறாங்க? ஆல்ரெடி நிறைய பேர் இன்னைக்கு மட்டுங்க, இன்னைக்கு தேதியில நான் சொல்றேன், தமிழ்நாட்டை விட்டுருங்க, ஆந்திரா, கர்நாடகா, எத்தனை மாநிலத்தில இருந்து
முருக பக்தர்களுக்கு முருகப்பெருமானுக்காக வந்து யாருமே தொண்டு செய்யாத ஆளும் இருக்க மாட்டாங்க. எத்தனையோ கோடிக்கணக்கான இன்னைய தேதியில வந்து டொனேஷன் மொத்தமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 கோடி ரூபாய் வந்து திருச்செந்தூரோட முருகப்பெருமானோட உண்டியலே வந்திருக்கு. அப்போ யாராவது இது வந்து ஒருத்தராச்சும் நம்ம கேள்வி கேட்கிறோமா, இல்ல வந்து சமூக வலைதளத்துல வந்து இல்ல அரசாங்கம் மூலியமாவோ இத்தனை நியூஸ் சேனல்ஸ் வந்து மக்களுக்கு வந்து எல்லா செய்தியும் நடக்கிறது அப்டேட்டா வந்து சொல்றீங்க. நான் இன்னைக்கு திருச்செந்தூர்ல யானை வந்து கோவப்பட்டுருச்சுன்னா உடனே அதுக்கு ஒரு செய்தி வரும். யாரோ ஒருத்தர் வந்து முருக பக்தர் வந்து மயக்கமாயிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு செய்தி வருது. நமக்கு உடனே திருச்செந்தூர்ல இருந்து எல்லா செய்திகளும் நம்ம பாக்குறோம். முருக பக்தர்களே, என்னோட கேள்வி என்னன்னா, இத்தனை கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டது, இத்தனை கோடி ரூபாய்க்காக நாங்க என்ன பண்ணியிருக்கோம், மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம்? இதுல நான் ஏன் இந்த கேள்வியை முன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் படிச்ச வரலாறு பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் பாருங்க. கோயில்ல போறோம் பாத்தீங்களா, இங்க வந்து முருகப்பெருமானோட கோயிலா இருக்கட்டும். இப்ப இந்த கோயில் பத்தியே நான் சொல்றேன் பாருங்களேன். இங்க நான் முருகப்பெருமானுக்காக நான் எல்லாமே நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோயில்ல முருக பக்தர்கள் வராங்கன்னா அவங்க வந்து வெறும் கையில போக நான் அனுமதிக்க மாட்டேன். என்னைய பொறுத்த வரைக்கும் அதான். அது என்ன எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு தெரியல. யாராவது ஒருத்தவங்க வந்து கஷ்டத்தோட வராங்க. ஒரு போன வாரம் தான் நினைக்கிறேங்க. போன வாரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ அவங்க பார்த்துருந்தானா அவங்களுக்கு தெரியும். அவங்க 2 மாசமா அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் வந்து இடையூறு ஏற்பட்டு அவங்களுக்கு ஏதோ குடும்ப பிரச்சனைனால அவங்க 2 பேர் பிரிஞ்சு கோயிலுக்கு போன மாசம் நினைக்கிறேன். போன மாசம் சரியா தெரியலங்க. 3 மாசம் மேல ஆயிப்போச்சு இந்த விஷயம். கோயிலுக்கு வந்தாங்க, அழுதுகிட்டு வந்தாங்க. நான் பேசிட்டு முருகப்பெருமான் என்ன சொன்னாரோ, என் தலைவர் என்ன முருகர் என்ன சொன்னாரோ அதை நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். நான் செஞ்சேன். ஒரு 4 வார்த்தை நான் சொன்னேன். இங்க எங்க அழுதுட்டு போனாங்களோ இதே இடத்துக்கு வந்து அவங்க கணவரோட வந்து சேர்ந்துட்டு ரொம்ப சந்தோஷமா போயிருந்தாங்க. இதை மட்டும் இல்லைங்க, இப்போ வராங்க, இப்போ ஒருத்தவங்க கஷ்டத்தோட வராங்க இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இந்த மனக்கவலை, எனக்கு மன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, இங்க யாருக்குமே வந்து இந்த முதல் விஷயம் இந்த 100 ரூபாய் வரிசையா இருக்கட்டும், 500 ரூபாய் வரிசையா இருக்கட்டும், இப்ப மாத்திட்டாங்கல்ல. இது எல்லாத்தையும் நம்ம பேச விட்டுட்டா, ஏங்க பெரிய ஒரு விஷயமா இருக்கு அதை பேச மாட்டேன்றீங்க, சின்ன விஷயம் இதை போய் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட சொல்றேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பா நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, 100 ரூபாய் கொடுத்த முதல்ல நான் போயிட்டு இருந்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. 2024 வரைக்கும் 2024, 25 இப்ப வந்து 25 போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். இப்ப 2025, இந்த 2025ல இப்ப கரெக்டா வந்து நான் போகும்போது திருச்செந்தூருக்கு ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் நான் பெருமைக்கும் சொல்லல, எந்த விஷயமும் சொல்லல. என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், முருக பக்தர்களுக்கு தெரியும், நான் பயப்படுறேன், நான் வாழக்கூடிய மனிதன் என் தலைவன் முருகனுக்கு தெரியும், அவருக்கு கீழே நான் வேற சரி அவருக்கு தெரியும். எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸும் சரி எதுக்கும் நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன். நான் போறது 100 ரூபாய் கொடுத்துட்டு அது எத்தனை மணி நேரமானு நின்றுட்டு போவோங்க. கால் வலிக்க நின்றுட்டு போறேன். எனக்கு அந்த வலி கூட எனக்கு தெரியாது. எனக்கு எப்பயாச்சும் வந்து இந்த முருகனை போய் பார்த்துடணும், அந்த கோயிலை போய் பார்த்துடணும், உள்ள போய் அவர் அந்த ஒரு தரிசனத்தையும் அந்த ஒரு விஷயத்த நான் பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக தான் நான் இன்னைக்கும் அப்போ வரைக்கும் போனதுதான். அதுக்கப்புறம் போக எனக்கு முருகப்பெருமான் வந்து உணர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்டா திருச்செந்தூருக்கு போற, அங்கதான் எல்லாமே ஃபுல்லா வந்து தொழில் சார்ந்த இடமாயி போச்சு, எல்லாருமே பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, மக்களை வர வைக்கிறதும் சரி, கூட்டம் வந்து சேராத கூட்டத்தை கூட வர வச்சிடறாங்க. முக்கியமா வந்து 2023ல இருந்து இந்த பௌர்ணமி விஷயங்களை வந்து பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சது. இந்த பௌர்ணமிக்கு வாங்க, திருச்செந்தூருக்கு வாங்க, கடல் மண்ணை நோண்டி நீங்க விளக்கு வச்சு அந்த பௌர்ணமி நிலவோட நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, ஏங்க ஒரே ஒரு சின்ன லாஜிக் என்னோட மனசுல இருந்து நான் சொல்றேன். இப்ப என் தலைவன் கீழே தான் இருக்கேன், நீங்க பாக்குற இந்த வீடியோல உங்களுக்கு தெரியும். நான் ஒரு வீட்டுல விளக்கேத்தி நான் மனசார முருகா, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு முருகா, எனக்கு நாளைக்கே எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, எனக்கு தலை குனிஞ்சிருமோ, என் வாழ்க்கையே போயிடுமோ முருகா, நான் உன்னை நம்பிதான் தலைவா இருக்கேன், எனக்கு எதுவுமே புரியும், எனக்கு வாழ்க்கையே இல்லையே தலைவா, நான் எனக்கு என்ன பண்ண போறேன்னு கூட தெரியலையே, நாளைக்கு விடிஞ்சா ஒண்ணு நான் ரோட்ல இருக்கணும், இல்ல என் வாழ்க்கையை நான் முடிச்சிடணும், இன்னைக்கு நான் இருக்கிற கடைசி மூச்சு இது மட்டும் தான் முருகா அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா முருகப்பெருமான் உங்க வீட்டுக்கு வருவார். நான் அனுபவபூர்வமா நான் உணர்ந்திருக்கேன். அதான் இத்தனை நாளா வந்து நான் மக்களுக்கு வந்து நான் கத்தி ஒவ்வொரு காணொலி போடும் போதெல்லாம் பேசும்போதெல்லாம் ஒரு விஷயமும் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஏங்க கோயிலுக்கு போறது நிப்பாட்டிட்டு உங்க வீட்டுல கூப்பிடுங்க, இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போங்க, பராமரிப்பு இல்லாத ஒரு கோயிலுக்கு போங்க, அங்க முருகன் இருப்பாருங்க உங்க மனசார. ஆனா பண்ண வேண்டிய என்ன விஷயம், நம்ம மக்கள் பாதி பேர் அது பண்றதே கிடையாது. என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கே வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு வந்து என்னடா நம்ம பாட்டு பேசிட்டே போறோம், இது யாருமே மதிக்கிறது இல்லையே ஒரு விஷயம். ஆனா என்னன்னா, நான் பேசிட்டே தான் இருப்பேன்.
ஏன் பேசுற, என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் பேசுறது எல்லாருக்குமே புரியும். அந்த நாள்ல நீங்க வந்து யோசிப்பீங்க. நான் முருகனுக்காக மட்டும் தான் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேங்க. இப்போ வரைக்கும் கூட எனக்கு இதுல இருந்து என்ன பலன் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்னோட சேனல் திறந்தாலே எந்த ஒரு ப்ரொமோஷனும் இருக்காது. இந்த கோயிலுக்கு வாங்க, அந்த கோயிலுக்கு வாங்க, இது வந்து சிறப்பா இருக்கு, இந்த கோயிலுக்கு வந்தா ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது. நான் அனுபவிக்கிறத வரைக்கும் நான் எந்த கோயிலுக்கு நான் ப்ரொமோஷனும் பண்ண மாட்டேங்க. எனக்கு இன்னைக்கும் கூட என்னை எத்தனையோ பேர் வாங்க, உங்களுக்கு வந்து 50,000 தரேன், 60,000 தரேன், இந்த கோயிலை வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு போங்க, இந்த கும்பாபிஷேகத்தை வாங்கன்னு சொன்னேன். நான் என் கோயிலை விட்டுட்டு, நான் வழிபடுற கோயிலை விட்டுட்டு, என் தலைவன் முருகனை விட்டுட்டு நான் எந்த அப்பேற்பட்ட காசால நான் வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி திருச்செந்தூர் மாதிரி இந்த மாதிரி மக்களை ஏவி விட்டுட்டு பௌர்ணமிக்கு வாங்க, அமாவாசைக்கு வாங்கன்னு ஏவி விட்டுட்டு நான் எவ்வளவு நேரங்க ஆகும் நான் சமாளிச்சுட்டு போறதுக்கு? எனக்கு அந்த மாதிரி ஒரு தேவையே கிடையாது. எனக்கு என்னன்னா இன்னைக்கும் இந்த ஒரு மூச்சை கத்திட்டு இருக்கிறது காரணமே எந்த ஒரு நோக்கம் மட்டும் போறோம், மக்கள் வந்து எல்லா விஷயத்த இந்த கண்ணை வந்து திறந்து கொஞ்சம் பாருங்க, நம்ம சுத்தி என்ன நடக்குது, ஏன் வந்து நமக்கு வந்து முருகனோட அருள் கிடைக்க மாட்டேங்குது, திருச்செந்தூர் போனாதான் கிடைக்குமா? முருக பக்தர்களே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், எல்லாரும் இந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா, இல்ல நீங்களே கொஞ்சம் தனிமையா இருக்கும்போது கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன யோசிச்சு பாக்குறீங்கன்னா, ஒரு மாசம் 30 நாட்கள் வந்து இந்த வீடியோ பாக்குறது 1,00,000 பேர் பார்த்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் புத்தியில ஏறட்டும். ஒரு மாசம் நீங்க வந்து திருச்செந்தூரோ பெரிய பெரிய திருத்தலங்கள்ல நீங்க போகாம இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் சொல்றேங்க, இந்த 100 ரூபாய் இருக்கிறது கூட கட்டணம் கூட போயிடும். எனக்கு அது புரியல. இங்க கூட தான் கோயில் இருக்கு, ஏன் நான் 100 ரூபாய் நான் இந்த மக்கள் கிட்ட இருந்து வசூலிச்சு நான் என்ன பண்ண போறேன்? சரி, நான் என்ன பண்றேன் அப்படியே நம்ம முருகனுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்? ஒண்ணும் பண்ணல. ஏங்க இப்போ ஒரு இந்த ஒரு குடமுழுக்கு அப்பதான் நடந்தது. HCL நிறுவனத்தோட ஓனர் வந்து அவர் வந்து 300 கோடி ரூபாய் வந்து ஒரு தானமா கொடுத்தாரு கோயிலுக்கு. எங்க கொடுத்தாரு? கோயிலுக்கு. அவர் கோயிலுக்கு தான் கொடுத்தாரு, திருச்செந்தூர் கோயில கொடுத்தாரு. அவர் ஏதோ இல்லாதப்பட்டவர்களுக்கோ யாரோ கஷ்டம் படுறாங்களுக்கோ அவங்களுக்கு நேரடியா போய் யாரு மூலமே கொடுக்க தேவையில்ல, நானே இறங்குறேன், வாங்க ஒரு 100 பேர் வாங்க, ஒரு 1000 பேர் வாங்க, கஷ்டப்படுறீங்களா, ஏழையாக இருக்கீங்களா, உங்க வாழ்க்கையில முயண்டாத ஒரு நோயில் அவதிப்பட்டு இருக்கீங்களா, வாங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணேன்னு சொல்லி கொடுக்கலாம். இதை தானங்க நம்ம தலைவர் முருகனும் கேட்கிறாரு. இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க, கஷ்டத்துல வாடுறவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்க. நீ என் கோயிலுக்கு வந்து நீ என்ன பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, இல்லாதவங்களுக்கு நீ உதவி பண்ணு, கஷ்டப்படுறவங்களுக்கு பண்ணு. ஏன்னா அவங்க என்ன நாடி வந்தாங்க, நீ என் முருக பக்தனா இருந்தானா, என்னோட பக்தனா இருந்தனா, அந்த கஷ்ட நேரத்துல நீ உதவணும். இதுதான் முழு பக்தியும். இது வந்து எனக்கு சார்ந்தது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் அதை தான் வந்து சொல்றாரு. அது யாருமே வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ நிறைய ஒரு செய்திகள்ல பாக்குறோம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா பார்க்கட்டும், இல்ல ஃபேஸ்புக்கை பாக்குறோம், நம்ம இந்த HIV அப்படி STP ஏதோ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு இந்த முதுக்கு தண்டு பாதிக்கப்பட்ட குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு இன்ஜெக்ஷன் வந்து 8 கோடி ரூபாய் இல்ல 9 கோடி ரூபாய் 12 கோடி ரூபாய் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அந்த 300 கோடி ரூபாய் வச்சு ஒரு 100 குழந்தைங்களுக்கு அந்த 8 கோடி ரூபாய் வந்து செலுத்தி இருக்கிறான்னா அது என்னங்க? 300 கோடி கொடுக்குறவரும் 800 கோடி கொடுத்தா எத்தனை குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி அவதிப்படுறீங்க? வாங்க, அப்பா அம்மா கதறீங்களா? வாங்க, அந்த குழந்தையோட உயிரை நான் காப்பாத்தணும்னா நீ அது முருகனுக்கு இதை விட பெரிய ஒரு புகழ்ச்சியும் அந்த ஒரு சந்தோஷமும் நம்ம தலைவன் படுறது வந்து அது தாங்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நம்ம தலைவன் முருகன் வந்து படுவார். இது யாருக்குமே வந்து புரியறது கிடையாது. எல்லாருமே என்னன்னா, அந்த நான் 300 கோடி ரூபாய் நான் கொடுத்துட்டேன், இது எப்படியாச்சும் இன்னைக்கு நாளைக்கு வேர்ல்டு ஃபுல்லா இது வந்து பரப்புங்கப்பா, எத்தனை கோடி பேர் நீங்க பார்க்கணும், எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்றாங்க. தவிர எல்லா பப்ளிசிட்டி இதுக்காக மட்டும்தான். இப்ப கூட நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நேத்து நடந்திருக்கு, செய்தியில வந்து பார்த்திருப்பீங்க. அறநிலையத்துறையில வந்து அந்த திருச்செந்தூர்ல வந்து சூப்பர்டென்ட்டுக்கும் ஒரு காவலாளிக்கும் வந்து சண்டை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துறீங்க. நான் விசாரிச்சு பார்த்ததுல இருந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சண்டை மெயினா எதனால வந்து பாத்திருக்கீங்கன்னா, அவரு காவலாளி வந்து என்ன சொல்றாருன்னா, காவல்துறையில தாக்கப்பட்டாரு, அவரு சூப்பர்டென்ட்டால வந்து தாக்கப்பட்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து நின்றுட்டு தாங்க இருந்தேன், பேரிகேட் போட்டிருந்தாங்க. அவர் சூப்பரண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, காசை வாங்கி ஒரு 10 பேர் அவருக்கு தெரிஞ்சவங்களை வந்து கூட்டிட்டு வந்து இந்த வரிசையில வந்து அந்த 100 ரூபாய் வரிசையை தாண்டிட்டு கட் பண்ணி ஷார்ட்கட்ல, தெரியல உங்களுக்கு, ஷார்ட்கட்ல கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த ஷார்ட்கட்ல கூட்டிட்டு போகும்போது பின்னாடி வந்து ஒரு குடும்பம் வந்தது. அவங்க ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க பெண் போல ஒரு 5 வயசு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை வந்து மாட்டிக்கிட்டாங்க அந்த கூட்டத்துல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அவங்கள வந்து காப்பாத்தி நான் வந்து அந்த பேரிகேட் இழுத்தேன். இதனாலதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகி அவர் தகாத வார்த்தையை பேசி என்ன மரியாதை குறைவா பேசி என்னை வந்து தாக்கி இதனாலதான் பிரச்சனையே ஆரம்பிச்சதுன்னு அவரு சொல்றாரு. யாரு சொல்றது நம்புறது சொல்லுங்க பாப்போம். இவரை கேட்டா காவல்துறையில பாதிக்கப்பட்டவரை கேட்டா அவர் சொல்றாரு, நான் குழந்தைய காப்பாத்ததாங்க போங்கன்னு. இவர் சூப்பரண்ட் எப்படி என் மேல கை வைக்கலாம்? அவர் ரொம்ப தகாத மாதிரி வார்த்தைகள் பேசினாரு. நான் SP கொடுத்த ஆர்டர்ல நான் நிக்கிறேன், என்னோட டியூட்டி இங்க போட்டிருக்காங்க, நான் வந்து தட்டி கேட்டேன், இது வந்து என்னோட தப்பா அப்படின்னு சொல்லி இவரு பேசுறாரு. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து
அந்த ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு போகும்போது ஹாஸ்பிட்டல்ல நடந்த ஃபுட்டேஜ்ல என்ன சொல்றாருன்னா, அந்த சூப்பர்டென்ட் கேட்கும்போது, இல்லங்க போலீஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன தாக்குனாரு. ஆனா அந்த நடந்த உண்மை என்ன? நீங்க தான் வந்து அந்த காசு கொடுத்து 5000 கொடுத்தோ 10,000 கொடுத்தோ நீங்க வந்து உங்களை காசு கொடுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு 10 முருக பக்தர்கள் உள்ள கூட்டின்னு போனீங்களா? அதை சொன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. அதை அந்த ஃபுட்டேஜ்லயே காணும். இந்த காவல்துறை மட்டும் நல்லவங்க எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து நல்லவங்க, இவங்க நல்லவங்க, அவங்க நல்லவங்க எல்லாம் கிடையாது. மெயினா வந்து காசு வாங்குற எவனா இருந்தாலும் அவன் கேடு கட்டவன் தான். என்னைய பொறுத்த வரைக்கும் அது மட்டும் தான். ஏமா இந்த உலகத்தை நல்லவளா இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த 5000 கொடுத்து போற எல்லா முருக பக்தர்களுக்கும் இதை வந்து நான் சொல்லிக்கிறேன். தயவு செய்து காசை கொடுத்து நான் முருகனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து பண்ணாதீங்க. அந்த காசை வச்சு இல்லாதவங்களுக்கோ இல்ல கண்ணு தெரியாதவங்களுக்கோ உங்க முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்கோ உங்களால முடிஞ்ச உதவிகளை மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்க. இது வந்து முருகனுக்கே நீங்க வந்து பண்ண மாதிரி. இதுக்கப்புறம் இதுதாங்க இந்த விஷயம். இது மட்டும் தான். இந்த திருச்செந்தூர் பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம மேல இந்த தப்பை வந்து நம்ம திருத்திக்கிட்டோம்னா இனிமே திருச்செந்தூருக்கு எதுவுமே நடக்காது. ஒரே வார்த்தை, 30 நாளைக்கு நீங்க வந்து திருச்செந்தூருக்கு போகாதீங்க, யாருமே போகாதீங்க. இது மட்டும் நீங்க வீட்டுல இருந்து நீங்க பண்ணா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்கா இந்த எல்லா தலையெழுத்தும் மாறும். கண்டிப்பா நான் சொல்றேன். வேற எதுவுமே இதுக்கப்புறம் திருச்செந்தூர் சாப்டரே க்ளோஸ்ட். என்னைய பொறுத்துக்கு அதுதான். ஏன்னா நம்ம பேசுறோம், ஒரு முன்னேற்றமும் கிடையாது, ஒரு மாற்றமும் கிடையாது. இதுதான் விஷயம். இனிமேலும் யாராவது திருச்செந்தூரை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா கூட நம்பாதீங்க. இதுதான் தப்பு நம்ம மேல இருக்கு. நம்ம திருத்திக்கிட்டா போதும். சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்கள் மாறும். இது மட்டும்தான். தலைவன் முருகனுக்கு நன்றி. என்றும் தலைவன் முருகனின் வழியில்.